வணக்கம். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான டாக்டர் டி.கே. பிரபு பதவியேற்ற பின் காரைக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளை மற்றும் பொதுமக்களை சந்தித்தார். தன்னை வெற்றி பெறச் செய்த கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்து காரைக்குடி தொகுதியினை சிறந்த முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவது என உறுதி கூறினார். There are no multiple power centers. ஒரே ஒரு சென்டர் தான். மக்கள் ஓட்டு போட்ட இந்த டி.கே. பிரபு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு தலைவர் சொன்னதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆட்சி அமைச்சிட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டோம், அண்ணன் அமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறதெல்லாம் சரிதான். ஆனா நமக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. அந்த பதவி உள்ளவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்லாம் நினைச்சு முதலமைச்சர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆடி பார்க்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு அதை உங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க. ஏன்னா இது பவர் இல்ல, மக்கள் கொடுத்த நம்பிக்கை, மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை, மக்கள் நம்ம மேல வச்சிருக்க எதிர்பார்ப்பு. அதை பாதுகாக்கணுமே தவிர துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்படி நமக்கு கிடைச்ச இந்த பொறுப்பை ரெஸ்பான்சிபிளா பயன்படுத்தணும், மக்களுக்காக பயன்படுத்தணும், நமக்காக இல்லை. இந்த பொறுப்பை நமக்காக மக்கள் கொடுக்கல, முதலமைச்சர் கொடுக்கல, மக்களுக்காக கொடுத்திருக்காங்க. மக்களுக்கு வேலை செய்யறது தான் நம்ம. அதை எல்லாரும் மைண்ட்ல ஏற்றிக்கீங்க. எலெக்ஷன் நின்னோம், ஜெயிச்சோம், பதவிக்கு வந்தோம், அப்பாடா இனிமேதான் வேலையே, இன்னையில தான் வேலையே, இதெல்லாம் பார்த்ததெல்லாம் வேலை. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நட்பை பயன்படுத்தி, உறவை பயன்படுத்தி, கட்சியை பயன்படுத்தி நம்ம பொதுமக்கள் கஷ்டப்படுற மாதிரியோ, அதிகாரிகள் கஷ்டப்படுற மாதிரியோ, அரசு ஊழியர் கஷ்டப்படுற மாதிரியோ யாராவது இந்த பேரையும் இந்த பதவியும் பயன்படுத்தி யாராவது ஒரு தவறு செஞ்சா என்னோட இன்னொரு மோது வாக்கு. நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கணும், மக்களுக்கு உழைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு உங்களோட தோளோடு தோல் நிற்பேன். என்னன்னாலும் சரி, உங்க ஊர்ல எந்த பிரச்சனை நேர மக்கள்கிட்ட போங்க, கேளுங்க, என்ன பிரச்சனை கேளுங்க, சரிபடுத்துன்னு சொல்லுங்க, அதை என்னோட கவனத்துக்கு கொண்டாந்துங்க, பண்ணிடுவோம். எந்த பிரச்சனை அவங்களுக்காக நம்ம வந்திருக்கோம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை சொர்க்க பூமியா மாற்றணும், நல்ல வேலை வாய்ப்பு கொண்டாடணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொண்டாடணும், குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும், நல்ல மருத்துவத்தை கொண்டாடணும். இந்த மாதிரி அவ்வளவு வேலை இருக்கு. ரெண்டு ஊர்ல ரோடு இல்ல, தண்ணி இல்ல, லைட் இல்ல, எதுவுமே இல்லாத ஊரெல்லாம் நிறைய இருக்கு. அதற்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம தான் கொண்டு வரணும். அதுக்கு நீங்க ஒரு பாலமா இருக்கணும். பண்ணிடலாமா? நீங்க பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை, நீங்க எல்லாரும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம வந்திருக்கிறது மக்களுக்காக. அந்த நம்பிக்கைய இங்க இருக்க ஒருத்தர் கூட அந்த நம்பிக்கையை கெடுத்துறப்போ ஏமாத்திடக்கூடாது.
இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாரத்தில் அது ரெடியானு சொல்றேன். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் மட்டும் இல்லை, வாக்கு இல்லாதவங்க ஒரு 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் மக்கள் வந்து காரைக்குடி சட்டமன்றத்தில் உறுப்பினரை நேரடியா தொடர்பு கொள்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டோம். 24 மணி நேரம் எந்த பிரச்சனை எதுனாலும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரை காரைக்குடியை சேர்ந்த இந்த மண்ணோட மக்கள் எப்ப வேணா தொடர்பு கொள்ளலாங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரெடியான நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் பணியை சிறப்பா, எஃபிஷியண்டா, ஸ்மார்ட்டா, உண்மையா, உணர்வுபூர்வமா